எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை நிச்சயமாக கிடைக்காது. காரணம் என்னென்னா, இன்னைய வரைக்கும் அதை இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்லூரியில் இப்போ பூண்டி புஷ்பம் கல்லூரி இன்னும் 3 வருஷம் படிக்கிற கல்லூரியினோட இதை பார்த்திங்கன்னா மொத்த கட்டணமே 18,000 ரூபா தான் ஆகும் 3 வருஷத்துக்கு. ஸோ ஒரு டிகிரியை ஒரு 15,000லேருந்து 18,000 முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் எங்களுடைய நிலத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌகரியமாக இருக்குது. பட் அதுலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பணத்தை நாங்களும் ஃபேமிலிக்கு எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஜென்ரலாக அந்த கல்லூரிக்கே பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அந்த படிக்க வைக்கிறது ஒரு முக்கியமாக இருந்தால் கூட அவங்க வெளியூருக்கு போகும்போது எங்களை பார்த்து அவங்க கொடுக்குற மரியாதை, அவங்க எங்களை பார்த்து சந்தோஷமாக ஒரு அழைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு கூட அந்த டெல்டா பகுதிகளில் நிறைய பேர் இப்போ அரசியல் கட்சி சார்ந்தவங்க பெரிய பிஸ்னஸ் எல்லாம் அந்த கல்லூரியில் தான் படித்தாங்க. நிறைய இருக்கிறாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் இப்போ இது உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இவரே நான் எங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம், ஏஆர்கே பன்னீர்செல்வம். அதனால் அதுமாரி எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கல்லூரியில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க. எல்லாருமே எங்கள் கல்லூரியில் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. படிக்கும்போது யாரும் தெரியாது, இப்போ வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஈவன் ஃபாரின் கண்ட்ரியில் போனீங்கன்னா இந்த சிஇஓவாக இருக்கார் தோஹா பேங்க்கில், சீதாராமன், அவர் சிஇஓவாக இருக்கார். அதுமாதிரி பெரிய லெவலில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து அவங்கள வந்து கஷ்டப்படும் போது, ஏன்னா எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கல்லூரி தான் நிறையா இருந்துச்சு, வெறும் அரசாங்க கல்லூரி தான் இருந்துச்சு. ப்ரைவேட் காலேஜுங்கிறது எங்களது ஒன்று தான். அதனால் படிக்கிறதுங்கிற வாய்ப்பு கிடைச்சது எல்லாருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா கோட்டா இல்லாட்டி மார்க்கு, இப்போ நாங்கள் அதை பார்க்குறதில்ல. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு, ஒரு பிஜி முடிக்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இன்றைக்கி அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அந்த உணர்வு, அந்த அவங்களுக்கு அவங்க எங்கள்கிட்ட காட்டுற விசுவாசம், அந்த பிரியங்கிறது அதனால தான். டெல்டா மாவட்டத்தில் அவரோட பேர் சொல்லி ஒரு 50ல் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, இந்த காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னா இந்த இடத்துல உருவாச்சுங்கும் போது பெரிய விஷயம் அது. இப்போயும் வந்துட்டு நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களே சார், அது வந்து எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். கொஞ்சம் கஷ்டமானது தான், பட் இருந்தாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. இது வந்து அப்பா தாத்தாலாம் செஞ்சுட்டாங்க, அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி இது மாதிரி கல்வி கொடுக்கணும்னு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அப்பாவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. நாங்கள் கேள்விப்பட்டோம் இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுங்கன்னா, பட் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் பணம் வாங்கணுங்கிற ஒரே காரணம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதில் டெபாசிட் வாங்கணும். அந்த டெபாசிட் வாங்குறதே அப்பாவுக்கு மனசு வரல. ஸோ டெபாசிட்டை வாங்கிட்டு நம்மளோட இது போக மெயின்டெனன்ஸ் போக ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ அதுதான் இப்போ அதை கீப் அப் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஜெனரேஷன். கொஞ்சம் அதான் இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக அதில் லேண்டு கொஞ்சம் இருக்குது, காலேஜுக்கு ஒரு 800 ஏக்கர் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலாக பார்த்தா தான் வருமானம் ஜாஸ்தி இருக்குது குறைச்சிருக்கணுமா, செல்ஃப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வர்றப்போ 6,000-7,000 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே படித்து பெரிய ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் இங்கே தான் படித்தேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப அதுதான் சந்தோஷமே. அந்த சந்தோஷம் தான் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட பல கோடி கிடைச்சாலும் எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமாங்கிறது இப்போ சந்தேகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற தலைவர்கள் யாரும் இருக்காங்களா அங்கே படித்து பெரிய ஆளாக? ஏன் நம்ம இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்கே படித்தவர் தான், இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, பன்னீர்செல்வம் சார். அப்புறம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கேருந்து உருவானவங்க. ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நல்ல பெரிய பெரிய டெலிகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க.